ஹலோ மீட் மிஸ்டர் மிதுன். நான் தான் இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஏகப்பட்ட இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் சிக்கிட்டான் சிக்காத கால சமையலுக்கு உதவாள் கிடச்சிட்டான் அப்படின்னு அந்த பாட்டை போட்டு வறுத்தெடுக்கிற அந்த ரீல்ஸ் தான் இருக்குது. சமையலுக்கு உதவ ஆள் கிடச்சிட்டான் அப்படிங்கிறனால பாட்டை வந்து யாருமே பிளாஸ்ட் பண்ணல கிடையாது. இதுவே சம்பாரிச்சு போட பொண்டாட்டி கிடச்சிட்டா அப்படின்னா ஒரு பெண்ணை எப்படி நீங்கள் இப்படி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு ஒட்டுமொத்த இந்தியாவே கொந்தளிச்சிருக்கும். இது ஆம்பளை தானே தூக்கி போட்டு அடிப்போம் அப்படின்ட்டு ஒரு பாட்டு அடிச்சது. அந்த பாட்டையே இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் சில பேர் போட்டு அடிச்சு வச்சிருக்காங்க. அதைத்தான் நம்ம பார்த்து சும்மா நார்மலாக ரியாக்ட் பண்ண போகிறோம். ஏகப்பட்ட ரீல்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்ன ஏது அப்படிங்கிறது ஒவ்வொன்றா பார்ப்போமா டோலர்களை. வாங்க வீடியோ பார்க்க போகலாம். சமையலுக்கு உதவ ஆள் கிடச்சிட்டா. யார் இவங்க 3 பேரா? சென்னையிலலாம் ஆளே கிடைக்கிறதில்ல அப்படின்னு கேள்விப்பட்டேன். எப்படி உங்களுக்கு மட்டும்? அது 3 பேர் வேறு கிடச்சிருக்காங்க. 3 பேரை வச்சு நீங்கள் என்னத்தை சமைக்க போகிறீங்க? அப்படி யாருக்கு இந்த ஊருக்கே சமைச்சு ஏதாச்சும் போட போகிறீங்களா? இல்லை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க, சமைக்கிறதுக்கு ஒருத்தவங்க, பாத்திரம் தேய்க்க ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கீங்களா? இல்லை சமைக்கிறதுக்கு வச்சுருக்கீங்களா அப்படி கேட்டேன் நான். எப்படிங்க இவ்வளோ பர்ஃபெக்டா? படத்தில் கூட படமெல்லாம் கூட மிஞ்சிருவீங்க போல. எவ்வளோ பர்ஃபெக்டாக ஒவ்வொரு ஷாட்டுக்கு ஒரு கட்டு, ஒவ்வொரு இடத்துல ஒரு லொக்கேஷனு. அந்த சீரியல் டேரக்டர் அங்கே உட்காந்துருப்பார். மா ஷார்ட் ரெடிமா, எப்போமா வருவேன்? இருங்க சார், இப்போ தானே சார் ரீல்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம், 30 செகண்ட் சார், 30 மணி நேரம் ஆகும், டேக்கெல்லாம் ஓகே ஆகிருக்கு, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வா மச்சாதான். என்னடா சம்மந்தமே இல்லை, எனக்கு புரியல. ஒரு ஆணோட வேட்டியை உருவிட்டா அப்படின்னு சிரிக்கிறீங்களே. அந்த மனுஷன் பாட்டு செவனேன்னு அங்கே இருக்க அந்த பூவெல்லாம் கட்டுறதுக்கு வேலை செய்ய வந்திருப்பாராட்டிருக்கு. இல்லை பக்கத்தில் ஏதாச்சும் கோயில் இருந்தால் கும்பிட வந்திருப்பாரு. ஏதோ உள்ளுக்குள்ளே பேண்ட்டு போட்டிருந்தாலும் தப்புச்சாரு. ஒரு உருவி இருக்கீங்க, திடீர்னு உள்ளுக்குள்ளே எதுவும் போடல அப்படின்னா அப்படின்னு சிரிக்க முடியும் அப்படின்னு பார்த்து சாக்காக இருக்க முடியும். சாக்காவோ இங்கே இன்னைக்கு இந்த காலத்துல எல்லாம் சொல்கிறேன். எங்கடா பிடிக்கிறாங்க இந்த லொக்கேஷன்லாம்? ஹைதராபாத் இதெல்லாம் வந்து 7 அதிசயங்களையும் காட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு லொக்கேஷனை பற்றி இன்ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் பேசின கடைசி பாட்டு அதுக்கு தான். அதுக்கப்புறம் ஒரு ரீல்ஸுக்காக பேசின லொக்கேஷனை பற்றி அப்படின்னா எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்க. அடடா இவன் புகழ்றானா ஓட்டுறானா? இல்லை அவ்வளோதான், பாய் சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு நிம்மதி, ஒரு மன திருப்தி, ஒரு சந்தோஷம் தான். சொந்தக்காரங்க மாதிரி வெளியே போய் நின்றுட்டு பாய் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் நல்லா விசாரிப்பாங்களே, அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் பாய் சொன்ன உடனே கிளம்பிட்டீங்க அப்படின்னா சால சிறந்தது. முழு பாட்டுக்கும் ஆடுறேன் அப்படின்னு மூச்சு விடாமல் ஆடாதீங்க. எங்களால் மூச்சு நிற்பாட்டிட்டு தான் பார்க்க முடியும். படி முடிச்சிட்டாரு. இது யாரு? என்ன இது? இப்போ எதுக்கு கேமராவை கீழே வச்சு என்ன எட்டி பார்த்துட்டு இருக்காரு? கீழே ஆங்கிளில் நீங்கள் என்ன எட்டி பார்த்துட்டு? உங்கள் பக்கத்தில் இப்போ ஒரு பையன் உட்காந்துருக்கான். நீங்கள் பார்க்குற பார்வை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ப்ரோ. என்ன? ஓ ப்ரோ, ஹி திங்ஸ் இஸ் a cute ஆண்டியா? ப்ரோ ஃப்ளோவில் எனக்கு பாருங்க ப்ரோ என்னென்னமோ வருது ப்ரோ. க்யூட்டுங்கிற ப்ரோ, தயவு செஞ்சு பாய்ஸ் பிஹேவ் மேன்லி. என்னது இது ப்ரோ? கொம்பு மாதிரிலாம் வச்சிங்க அப்படின்னா வெள்ளை எருமை அப்படின்னு நினச்சி அவனா சுட்டு தோலை உருவி மேலே தொங்க விட்டுற போகிறான் ப்ரோ. இல்லை பின்ன என்னங்க, பின்ன டென்ஷன் ஆகுதா இல்லையா? க்யூட்டுங்கிற பேரில் இந்த மாதிரிலாம். ஏன் முத்தம் கூட முழுசாக கொடுக்க மாட்டீங்களாக்க? பிடிச்சி இழுத்து அந்த மாதிரி ஃபுல் எக்ஸ்பிரஷனோட கொடுத்தா கொஞ்சம் ஒரு மாதிரி தான் ஆகும். பட் அதுக்குன்ட்டு அநியாயத்துக்கு இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். பாருங்க என்னமோ மூஞ்சி கூட தனியாக ஆடிக்கிட்டு இருக்கு. எப்படிக்கா என்ன மூஞ்சி மட்டும்தான் வேலை செய்யும், உடம்புல வேறு எதுவும் வேலை செய்யாதாக்க? ஏ சிரிக்கிற ப்ரோ க்யூட்டு தான் ப்ரோ, பயங்கரமாக இருக்கும். உங்கள் பல்வரிசையை பார்க்கும்போது அப்படியே எனக்கு சில விஷயங்கள் ஞாபகம் வருது. அந்த அளவுக்கு செம்ம க்யூட்டாக இருக்கீங்க ப்ரோ, வேறு லெவல் ப்ரோ. இப்படி கண்ணம் உருட்டுறதும் ப்ரோ திருட்டு மொழியாட்டு இருக்குது. தயவு செஞ்சு இது க்யூட். இந்த லைக் போடுற ஆளுகளை, இந்த 8வது படிக்கிறவளுங்க, அவளுகளை பிடிச்சி அடிச்சு மேக்ஸ் டியூஷனுக்கு போகிற வழியை பாருன்னு அனுப்பிச்சு வைக்கணும். அவளுங்கனால தான் சில ஃபியூ கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் திங்ஸ் தே ஆர் க்யூட் ஆண்டி. என்ன அது ப்ரோ? அது கன்றாவே துமில் நோ நீட். அது மட்டும் இல்லாமல் ப்ரோ ஏதாச்சும் நார்மலாக என்ன பல்லெல்லாம் விளக்க வைங்களாட்டு விட்டா டென்ஷன் ப்ரோ. ஏன்டா இது பண்ணுறீங்க? யாரா நீங்களா? எங்கிருந்துடா சிக்காத கால. இங்கே பாருங்க மணிமேகலை. இப்போ இதை சமைக்கிறதே உசேன் ப்ரோ தான் வச்சுப்போம். அதுக்குன்ட்டு இப்படி இம்புட்டு வெங்காயம் இம்புட்டு தக்காளியை மட்டும் கொண்டு போய் கொடுத்து தக்காளி வெங்காயத்தை வச்சு என்ன வணக்கி அதை அப்படியே கொடுக்க முடியும் திங்கிறதுக்கு.
சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் அந்த லைன்ஸில் இருக்குது. நியாயப்படி நீங்கள் சமைக்கும் போது அவர் இதெல்லாம் கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கணும். பட் பரவாயில்ல, உள்ளபடி காட்டுறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும்ல. நல்ல விஷயம் தான். கெட்டுச்சிட்டானு ஃபுல் ஃபோர்ஸ் தான், என்ஜாய்மெண்ட் தான். புருஷனை சமைக்க விட்டு அவனை உயிரை வாங்கி உசுரை உருவி மேலே அனுப்பும் போது அப்படியே சுகமாக இருக்கா இந்த மனைவிகளுக்கெல்லாம். சந்தானம் சொல்ற மாதிரி எதுக்கு வந்தோங்கிறதே மறந்து முழுசா சமையல்காரனா மாறி நிக்கிறானுங்கிற மாதிரி பாவம் அந்த நபர் என்ன பண்றாரு, எதுக்கு அப்புறம் கடைசியில் அப்புறம் என்ன பண்ண ஒரு ஆண் எதற்காக ஒரு ஆணாக இருக்கிறவனோ அது நடக்கல அப்படின்னா அப்புறம் தக்காளிக்கு தான் முத்தம் கொடுக்கணும். அங்க பாருங்க மனுஷன் படுத்துட்டாரு, இதை கொடுத்துட்டாரு முத்தம் தக்காளிக்கு. அண்ணன் என்ன பண்றாரு, மல்லிகை போல வச்சுக்கிட்டு. அண்ணே நீங்களுமாண்ணே அதுக்கு முதல்ல கல்யாணம் ஆயிருக்கணுமே, நீங்க என்ன பண்ண போறீங்கண்ணே? என்னண்ணே ரொம்ப நேரமாக பாஸ்ட்லேயே நின்றுக்கிட்டு இருக்கீங்க, அப்புறம் மோந்து பார்க்குறீங்க மல்லிகைப்பூவை. ஐயோ மல்லிகைப்பூவெல்லாம் மோந்து பார்க்குறாரு, ரீல்ஸே ஒரு மார்க்கமாக இருக்குது. புரியுதுண்ணே, மல்லிகைப்பூ தான் இப்போ எல்லாத்துக்கும் பிடிக்கும் தான், ஆண்கள்னா இப்போ எனக்கும் தான் பிடிக்கும். அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கணும்ல, கொடுக்குறக்கு ஒரு ஆள் இருக்கணும்ல. எதுக்கு இப்படி கொடுக்குறக்கு ஆள் இல்லைன்னா நம்ம கையை நமக்கு உதவி. கண்ணு வேண்டாடா சாமி, தாத்தா உங்கள் பாதத்தை தொட்டு வணங்குறேன். திருந்திங்கடா கண்ணு, திருந்திட்டு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு சாதனை பண்ணுங்கடா கண்ணு. ஐ மீன் கையில் அப்படி சொல்ல வந்தேன் நான், கையில் சுற்றிக்கணுமா? ஓகே. மல்லிகை முட்டு மனசு தொட்டு இழுக்குதா, சுகமா இருக்கு. என்ன இந்த ரீல்ஸ் எல்லாத்துக்கும் சுகமா இருக்குது, எதுக்கு இப்படி இழுக்கிறீங்க? இதுக்கு அந்த கியூட்டாண்டியே பரவாயில்லையா இருக்கே, நீங்க இழுக்கல அவரும் உங்களை பிடிச்சி இழுப்பார். ஐ மீன் அவரும் அந்த ஐயோ முருகா எனக்கு தயவு செஞ்சு என் மைண்ட் செட்டை மாற்று. அவரும் உங்களுக்கு அந்த இழுக்கிற மாதிரி அந்த சிக்னல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார் கேமராக்கு முன்னாடி. 2 பேரும் மேட்ச் ஆகுது, 2 பேரும் பயங்கர கியூட்டாண்டிஸ் தான். வளையல் மட்டு வயசு தொட்டு வளைக்குதடி வளையல் தொட்டு வயசை தொட்டு வழுக்குதடி மீனே. அவ்வளோதான். வளையல் தொட்டு வயசை தொட்டு வழுக்கு மீன் சி கருமம் சொல்கிறேன். என்னென்ன பாட்டு இது? பாட்டு மாதிரி பாடுங்கண்ணே, தயவு செஞ்சு பாட்டு மாதிரி பாடுங்க. மந்தர செடி ஓரத்திலே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முகற்றே உலகு. திருவள்ளுவர் ஐயா, நீங்க என்னங்க இங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பாடுங்க ஐயா. படத்திலே மருதாணி உங்களுக்கு பூசணுமா? எந்த வரல பூசுவாங்க மருதாணி? ஒரே வரல தான் எனக்கு. இல்லை என்னென்ன இது? ஏன் இப்போ நீங்கள் சோல்டர்லாம் இப்படி சுருங்குது? யாரை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு பின்னாடி குதிரை சவுண்ட்லாம் எனக்கு கேட்குது. இமேஜினேஷன் இது கேட்குதா, இல்லை அண்ணன் ரியாக்ஷனை பார்த்து எனக்கு அப்படி தோணுதா? அண்ணே எப்படி இந்த டூ கியூட் டு ஹேண்டில் சீரியஸாக நீங்களும் சரி. அங்கே ஒரு ப்ரோ இருந்தாரே, எனக்கும் தான் பல்லு இருக்குது 32 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வதட்டெல்லாம் தூக்கி காமிச்சிட்டு இருந்தாரு. அது எல்லாம் எப்படி இவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்கண்ணே? அப்பா ஐயோ, அது அப்பப்போ ப்ரீ ஒர்க் அவுட் மாதிரி மோந்து பார்த்துட்டு எனர்ஜி ஆகிட்டு மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறாரே மனுஷன். மல்லி அண்ணா அப்படி மாறுதுண்ணே, உங்க ஒரு மாதிரி மாறுறீங்க. கொஞ்சம் கேமரா முன்னாடி இருக்கீங்க, கேமரா நாகரிகம்லாம் பார்த்து இதெல்லாம் கேமரா ஆஃப் பண்ணிட்டு பண்ண வேண்டியதுண்ணே. என்ன கருமண்டா இது? என்னண்ணே இது ஃபினிஷிங் வச்சு ஃபுல்லா அப்படி என்னண்ணே? ஏன்னா இப்படி இறங்கிட்டீங்க? என்ன ஆச்சு இன்ஸ்டாகிராமுக்கு? ஏன் இன்ஸ்டாகிராம் இப்படி நோய் வாய்ப்பட்டு சுத்துது? நீ யாரா? என்னடா ஆச்சு ப்ரோ? ஏதோ பேச்சுலர் ரூம்ல ஏதோ ஒரு பையன் லிப்ஸ்டிக் போடுவானா உங்க ரூம்ல? கண்டனியும் பண்ணி வச்சிருக்கான் ப்ரோ உங்க உடம்பு ஃபுல்லா. கம்ப்ளைண்ட் பண்ணுங்க ப்ரோ போலீஸ்ட்ட. என்ன ப்ரோ நீங்க குறுகுறுன்னு அவனே பாக்குறீங்க? என்ன இது? இந்த ரீல்ஸ் என்ன கன்வே பண்ண வருது? வாங்க பாப்போம். இல்லடா எனக்கு புரியல. இந்த கையை பார்த்தா பொண்ணு கை மாதிரி தான் இருக்கு. சரி ஓகே, இப்படி ஒரு பொண்ணா? ஜானி சின்ஸோட ஃபீமேல் வெர்ஷன்ல ஒரு பொண்ணா?
பெரிய சாதனை தான். அப்படியே படைச்சு அப்படியே கண்ணில் பாருங்க ஒரு தேஜஸ் தெரியுது அவருக்கு. இங்கே பாரு டென்ஷன் மயிரும் எல்லாம் எங்களுக்கு எல்லாம் எல்லாத்துக்கும் நடக்கும். சும்மா உனக்கு எல்லாம் நாங்களும் ஒரு நாள் எரிச்சல் ஆக்குறானுங்க. என்னங்க இது லுக் இது? ஏதோ எங்களெல்லாம் பார்த்து உன்னாலலாம் மார்க்கெட்டில் விலை போகாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன முத்துன தக்காளி அங்கே கேட்குற மாதிரி இருக்கிறாடே. அவ்வளோதான்டா டென்ஷன் ஆக்காதரா. ஏய் எல்லாம் சரிடா. என்னடா உதட்டில் உனக்கு பாதி உதட்டுக்கு லிப்ஸ்டிக் போட்டு வச்சிருக்க அந்த புள்ள. உதட்டில் லிப்ஸ்டிக் கொடுத்தா அப்படிங்கிறத நீங்கள் ரீல்ஸில் போட்டே பண்ணணும். அதுக்கு உதட்டில் பாதி லிப்ஸ்டிக் போட்டால் நாங்கள் ஏமாந்துருவோம். அந்த பொண்ணு தான் உனக்கு கிஸ் கொடுத்து ஒரு நாள் உண்மையாகவே கொடுத்துருக்குமோ? இல்லை இது ஃபேக்கு தான். இது சும்மா இவனுங்க எல்லாத்தையும் இப்படி நாங்களாம் சூப்பராக வாழ்கிறோன்ட்டு உசுப்பேத்தியே இன்ஸ்டாகிராமில் என்னை மாதிரி பாதி பேர்த்த பைத்தியம் பிடிக்க வச்சிங்களா. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அது ஒரு ஃப்ளெக்ஸிங்கா உடம்பு ஃபுல்லாக கிஸ் கொடுத்தது. அடுத்து இன்னும் வேறு எங்கெங்கே கொடுத்தா அவுத்து காட்டிடுவான் போல. விட்டா டென்ஷன் ஆக்குறீங்கடா நண்பர்களே. டாட்டா பாபே சொல்லிட்டு கிளம்புறது. நான் அவங்க மீட் பேசுகிறேன். டாட்டா பாபே டாட்டா வேறு ஒரு வீடியோ சந்திப்போம். வரட்டா மாமே பாய்.